உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம தான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இப்போது 74வது பதிவு யோகா தியரி கொல்லான் 323 கொல்லான் 323 திருக்குறள் 1/5/2020 நேரம் 1 மணி 58 நிமிடம் வச்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ வழி நடப்போம். நம் உடம்பில் இருக்கும் இறைவர் நம்முடன் பேசுவதற்கு வழிவகை செய்வோம். இப்போ யோகா நம்ம எல்லாரும் செய்தே ஆகணும். இது ஏன் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா, முதல் 2 மாதம் 3 மாதம் எல்லாரும் பண்ணுறாங்க. அதை சரியாக பண்ண முடியாமல் போகிறதுக்கு நியமம் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம கடைபிடிக்கலை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அப்போது நியமம் கண்டிப்பாக நம்ம பின்பற்றியே ஆக வேண்டும். நியமத்தை பின்பற்றாமல் நீங்கள் யோகா பண்ணவே முடியாது. நல்லா அதை புரிஞ்சுக்கிடுங்க. 2 மாதம் பண்ணுவீங்க, 3 மாதம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக விட்டு போயிடும். அப்போ என்ன? 11 வகையான வழிமுறைகளை சொல்கிறாரு திருமூலர். கொல்லான், பொய்க்கூறான், களவிலான், என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடு செய்ய வல்லான், பகுத்து உண்பான், மாசிலான், கட்காமமில்லான், ஏமத்திடை நின்றானே அப்படிங்கிறார். அப்போ நம்ம முதல் நிலையாகிய கொல்லான் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொல்லான் அப்படிங்கும்போது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்ட்டு நீதி போதனை நூல்கள் சொல்லுது. நமக்கு மிகவும் விளக்கமாக சொல்கிறது திருக்குறள் சொல்லுது. நிறையா இருக்குது. திருமந்திரம் சொல்லுது, எல்லா நூல்களும் சொல்லுது. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திருக்குறள் எடுத்துக்கிடுவோம். அப்போது 323வது குறளில் சொல்கிறாரு திருவள்ளுவர், ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று அப்படிங்கிறார். அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பின்பற்ற வேண்டியது. நான் திருப்பி சொல்லும்போது பின்பற்ற வேண்டும். அப்போது ஒன்றாக தனக்கு இணையின்றி தானே தனி சிறப்பாக விளங்குவது எதுன்னு கேட்டிங்கன்னா, நன்மை பயக்கும் அறமானது கொல்லாமையாகும். அப்போது முதல் நிலையாகிய மிகச்சிறந்தது தனக்குத்தானே விளங்குவது கொல்லாமையாகும். மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. மற்றபடி கொல்லாமைக்கு அடுத்த சிறந்ததாகிய பொய்யாமை சொல்லாதிருத்தல், பொய் சொல்லாதிருத்தல் நன்மை பயப்பதாகும் என்று கூறுகிறார். தனக்கு இணையின்றி தானே தனி சிறப்பாக விளங்கி நன்மை பயக்கும் அறமானது கொல்லாமையாகும். மற்றபடி கொல்லாமைக்கு அடுத்து சிறந்த அறமாகிய பொய் சொல்லாதிருத்தல் நன்மை பயக்கும். அறங்குளில் எல்லாம் தலையான தனி சிறப்பாகவும் ஈடு இணையற்றாக கருதப்படுவது கொல்லாமை என்ற அறமாகும். ஒருவன் கொல்லாமை அறத்தை எவ்வித சூழ்நிலையும் கடைபிடிப்பானாயின் அதுவே அவனுக்கு கொல்லாமை அறத்தில் மற்ற அறங்களை எல்லாம் பின்பற்றி வழியிலே காட்டும். அதாவது இதை நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா ஏராளமான அறங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அறங்களுக்கு முதன்மையாக இருப்பது கொல்லாமை அப்படிங்கிறார். அவன் சிந்தை எப்பொழுதும் கொல்லாமை அறத்தை வலுவாமல் இருக்க வேண்டி மற்ற அறவழிகளை சிந்தித்து கொண்டே இருக்கும். அவ்வாறு அறமாகிய கொல்லாமைக்கு அடுத்ததாக சிறப்பான போற்றப்படும் அறமானது வாய்மையாகும். அப்போது முதல் நிலையில் கொல்லாமை வருது, 2வது வாய்மை வருது அப்படிங்கிறார். பொய்யாமை, வாய்மை வருது. வாய்மை என்பது தான் அறங்களில் எல்லாம் சிறந்த அறமாக மெய்யாக கண்டவற்றுள் என்று முன்னர் கூறியிருப்பதால் கொல்லாமை அறமானது வாய்மை அறத்துக்கு மேலான ஒன்று என்பதை உணர்த்தவே மீண்டும் இங்கு ஒப்புமையோடு கூறுகின்றார். அறங்களில் யாவும் ஒன்றுடன் ஒன்று சார்புடையன. ஒன்றை பின்பற்றாது விட்டுவிட்டு மற்றொரு அறத்தை பின்பற்றுவேன் என்று கூறுவது பொருளற்றதாகும். அதாவது போன குறளில் என்ன சொல்றாரு? மெய்யாக கண்டவற்றுள் இல்லை, வாய்மை நல்ல பிறகுங்கிறார். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில் வாய்மையை விட சிறந்த அறம் வேறு எதுவுமே இல்லைங்கிறாரு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க? கொல்லாமை தான் நம்பர் 1, வாய்மை நம்பர் 2 அப்படிங்கிறாரு. ஏன் ஒன்று மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது உங்களை பின்பற்ற வைக்கிறதுக்கு தான் இவர் மாற்றி சொல்கிறாங்களே தவிர ஒரே கருத்து தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது வாய்மை மிகச்சிறந்தது, கொல்லாமை அதை விட. வாய்மை பின்பற்றி கொல்லவே மாட்டீங்க, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போது இதை நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இதே கலைஞர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அறங்களின் வரிசையிலே முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகின்றன.
அப்போது அறத்தோட மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை. முதலில் சிறந்த அறம் எதுன்னா கொல்லாமை. அப்போது கொல்லாமை நம்பர் 1 அப்படின்ட்டோ அதற்கு அடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகிறது என்று கலைஞர் கூறுகிறார். வரதராசன் அவர்கள் இணையில்லாத ஒரு அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. அப்போ இணையில்லாதங்கிறது இவர் வந்து புதிய வார்த்தையை இணையில்லாத அப்படின்ற வார்த்தையை போடுறாரு. ஐயா சாலமன் பாப்பையா என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர்களை கொல்லாத செயல் அறங்குகளில் எல்லாம் சிறந்த தனி அறம்ங்கிறாரு. அப்போது ஐயா என்ன சொல்கிறாங்க, சாலமன் பாப்பையா தனி அறம், உயர்ந்த அறம், இதுக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு இருக்குது, ஸ்பெஷல் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதற்கு அடுத்த சிறந்த அறம் பொய்யாமை. அப்போது எல்லா அறங்களையும் வரிசையாக நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா முதல்ல வர்றது கொல்லாமை, அதுக்கு அடுத்தது வர்றது பொய்யாமை அப்படிங்கிறார். இப்போ பரிமேலழகர் சொல்கிறார் பாருங்க, ஒன்றாக நல்லது கொல்லாமை, நூலோர் தொகுத்த அறங்களுள் தன்னோடு இணைய பின்றி தானேயாக நல்லது கொல்லாமை. அப்போது கொல்லாமை தான் மிகச்சிறந்த அறம் என்றும், பொய்யாமை அதன் பின்சார நன்று, அங்கு ஒளிந்தால் பொய்யாமை அதன் பின்னே நிற்க நன்று. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பொய்யாமை நல்லதுங்கிறாரு. அப்போது நூலோர் தொகுத்தவற்றுள் என்பது அதிகாரத்தான் வந்தது, அதிகாரம் கொல்லாமையாயினும் மேல் பொய்யாமை ஆற்றின் எனவும் யாம் மெய்யாக கண்டவற்றில் இல்லை என கூறினார். அப்போது இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, முதன்மை அறம் கொல்லாமை, இரண்டாவது அறம் பொய்யாமை. மனக்குடவர் இணையின்றாக நல்லது கொல்லாமை, இணையின்றாக அதாவது இணையே இல்லாத ஒரு நல்ல நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா கொல்லாமை தான். அதன் பின்பு அணைய, அதாவது அதுக்கு அடுத்தபடியாக இது வார்த்தை நல்லா இருக்குது, இது சொல்லி அறத்தினும் பொய்யாமை நன்று, அதினும் நன்று கொல்லாமை என்று. அப்போது இவங்க அதை சொல்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ இன்னொரு மகன் வரதராஜன் அவர்கள் எழுதியிருக்காங்க, ஒப்பது மிக்கதும் இல்லாதாய் தனி சிறந்த அறமாவது கொல்லாமை, ஒப்பதும் மிக்கதும் இல்லாதாய் தனி சிறந்த அறமாவது கொல்லாமை. அப்பேரறத்தை பின்வைத்து எண்ணக்கூடிய நல்ல அறம் வாய்மையாகும். ஒன்றேயாக என்பது ஒன்றாக என நின்றது, ஒன்று என்பது எண்ணு பெயர் நின்றும் மாறி ஒப்பதும் மிக்கதும் தலை சிறந்த அறம் பொருளில் நின்றது. ஒருவனே தேவன் என்றார் போல் வாய்மை நல்ல பிற என்றார். ஒன்றாக நல்லது கொல்லாமை என்று இங்கு கூறுவதால் ஒரு மயக்கத்தை நீக்கி கொல்லாமையின் பின்சார பொய்யாமை நன்றி இருக்கிறார். அப்போது பொய்யாமை வந்து உயர்ந்த நிலை, ஆனால் அதற்கும் உயர்ந்த நிலை கொல்லாமை. மண்ணின் இயற்கை பண்பு சுவை, நீரின் பண்பு நெகிழ்ச்சி, உயிரின் பண்பு இரக்கம். பலருக்கு பல எண்ணங்களால் இரக்கம் மங்கி இருக்கிறது. சிட்டம் படிந்த சுடரை தூண்டி விடுவது போல உயிரை தவத்தால் தூண்டி இரக்கத்தை துவங்க செய்ய வேண்டும். அப்போது உயிரை தவத்தால் தூண்டி, அப்போது தவம் பசி எண்ணத்தை நீங்கள் தள்ளி போடுவீர்களானால், போக்க முயற்சிப்பீர்களானால் உங்களுக்கு இரக்கம் வரும் என்று கூறுகிறார். நல்ல அருமையான பாயிண்ட். துறவி தவசியத்தால் இரக்கம் அவனிடம் துலங்கி நிற்கும். உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் என்பது அவன் செய்யும் தவத்தின் அங்கமாகவே ஆகிவிடுகிறது. தவத்தால் சுயநலமும் பொருளாசை முதலிய பற்றுகளும் விலக இரக்கம் மேலோங்கி நிற்கிறது. அப்போ தவம் பண்ணிங்கன்னா பொருளாசை விலகுகிறது, சுயநலம் இல்லாமல் போகிறது. அப்போது நீங்கள் செய்ய 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 பொதுநலம் வருகிறது. யாரும் எந்த பிராணியும் துன்பப்பட சகிக்க மாட்டான். அப்போ நமக்கே பாருங்களேன், கொஞ்சம் இறக்கம் வருதா இல்லைங்களா, ஐயோ பாவமாக இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதையும் நலித்தலை வன்முறை செய்தலை கொல்ல முற்படுதலை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். அப்போது நமக்கு கண் முன்னாடி ஏதாவது ஒரு கொல்லும் போது நம்ம எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வள்ளலார் அவர்களும் சொல்கிறாங்க. உயிர் அருமை அவனுக்கு தெரியும். இரக்கம் பிற உயிரை தன்னுயிர் என்று என்ன செய்யும்? இரக்கம் பிற உயிரை தன்னுயிர் என்று எனக்கு சொல்லும். யார் மறந்தாலும் அவன் மறவாமல் கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் 2. அவன் சமுதாயத்துக்கு பொதுவானவன், சத்திய பொருளை கொண்டு பிறருக்கு உணர்த்த வேண்டியவன். ஆதலால் உண்மை சொல்லுதலை பொய்யாமையை கடைபிடிக்க வேண்டும். இரக்கம் துலங்க பெற்றவன் ஆதலால் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும். அப்போது கொல்லாமையை நம்ம கொல்லாமை என்பது தான் பிற உயிரை கொல்லாமை மட்டுமல்ல, மற்றவன் பிற உயிரை கொல்ல முற்படுவதை தடுப்பதும் ஆகும். பொய் சொல். அப்போது இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இப்பொழுதே கொல்லாமையை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அப்போது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம். என்னால் முடியாதுன்ட்டு தயவு செய்து சொல்லாதீங்க. அப்போது
எந்த அறமாக இருந்தாலும் அது மனிதர்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டுங்களா? மிருகங்களுக்காக அது. அப்போ அரசியல்கள் எல்லாமே நம்ம தான். எந்த அரசியலையும் நீங்கள் பின்பற்ற தயாராக இருக்கணும். இந்த அரசியல் எனக்கு வேண்டாம் சார், அந்த அரசியல் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷமும், இந்த உலக வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் கிடைச்சா தான் இறை வாழ்க்கை கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே திருப்திப்படாமல் நீங்கள் இறைநிலைக்கு அடையவே முடியாது. இதை வேண்டான்ட்டு அங்கே போகவே முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிடுங்க. குடும்பத்தை விட்டு ஓடினவங்க இறைவனை அடைஞ்சதான் சரித்திரமே கிடையாது. அவங்க இருக்க வேண்டிதான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்டு தான் போய் அடைய முடியுமே தவிர இந்த இடத்துல அடைஞ்சு தான் அவங்க நினச்சாக்கிட்ட கூட திரும்பி குடும்பத்தில் பிறந்தே ஆகணும். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ மகான் அவங்க அடைஞ்சாங்க, இவங்க அடைஞ்சு நீங்கள் போய் பார்த்தீங்களா? நேரடியாக பார்த்தீங்களா? அப்போது நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ இங்கே ஒன்று தப்பு செஞ்சுக்கிட்டு எப்படி தண்டனை கிடைக்காம இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ குடும்பத்தை விட்டு ஓடுறது ஒரு நல்ல நிலை இல்லை. கொல்லாமை மிக மிக முக்கியமான நிலை. ஏதாவது ஒன்று கொண்டுட்டு எப்படி நீங்கள் அடைய முடியும் சொல்லுங்கள்? அது மன எண்ணங்களை கொள்வது கூட கொல்லுறது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது நிற்கும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய கோபத்தை இல்லாமல் செய்ய வேண்டுமானால், உங்கள் உயர்நிலையை அடைய வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையின் இன்பங்களை பெருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவென்றால் நீங்கள் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும். 2வது அறமாகிய பொய்யாமை. அப்போ கொல்லாமை ஒரு கண்ணு, பொய்யாமை ஒரு கண்ணு. அப்போ 2 கண்ணில் ஏதாவது ஒன்று விட்டுனா நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதனால் தயவுசெய்து 2 கண்களையும் வைத்து விட்டு நீங்கள் நல்ல நிலையில் வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.